நான் இந்தியாவின் சுதந்திரம் எனது 65 வருட பயணத்தில் பல நல்ல விஷயங்களை சாதித்துள்ளேன். ஆனால் இன்னும் சாதிக்க வேண்டிய, செய்ய வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன. எனது குழந்தைகளில் பலர் உணவு, இருக்கும் இடம், ஆடையில்லாமல் துன்பப்படுகின்றனர். பலருக்கு வாழ்வாதார முறையில்லாமல் பசியால் வாடுகிறார்கள். நீங்க ஏன் எம்எல்ஏ பார்த்து வீட்டு மனையை பத்தி கேட்க கூடாது? ஆமா, எம்எல்ஏவை பார்க்கறது ஒன்றும் சுலபம் இல்லை. அதோட போக வர 250 ரூபா செலவாகும். இந்த வயதான பெண்மணிக்கு ஓய்வூதியம் கிடைக்கல. எம்எல்ஏவை சந்திச்சு பேசலான்னு பார்த்தா அவர் எங்க இருக்காரு, அவரை எப்படி சந்திக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பெல்ட் ஷாப்புகளை அகற்ற முடியாது. பெல்ட் ஷாப் மது விற்பனை மூலம் அரசாங்கத்திற்கு 8000 கோடி வருவாய் கிடைக்கிறது. மலிவான மதுவை குடித்ததால் 50 பேர் உயிரிழப்பு. எங்கள் யோசனை மற்றும் உணர்வில் இருந்து தீர்வுகள் வந்தால் அது எங்கள் சுற்றுச்சூழல்களில் இருக்கும். அதை நாங்கள் வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட தொகுதி முன்னேற்றமும் மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா என்னால ஒவ்வொருத்தருக்கும் நேரத்தை ஒதுக்க முடிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, இந்த வகையான பிரச்சனைகள் எல்லாம் நானும் என்னோட பணியாட்களும் தொலைபேசி மூலமாவே தீர்த்துடலாம். எங்க தேர்தல் தொகுதியில 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. 9 மாசம் நான் நாடாளுமன்றத்துல கலந்துக்கணும். குழுக்கள், கூட்டங்கள். மிச்சம் இருக்கிற நேரத்துல நான் எப்படி மக்களை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. எனது குழந்தைகள் நிச்சயமாக ஒரு தீர்வை கண்டுபிடிக்க கூடும். தாய்நாட்டை பெருமைப்படுத்த அவர்கள் வளர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த். அம்மா, நான் உங்கள் குழந்தை. நீங்கள் எங்களுக்கு எங்கள் நாட்டையும் சுதந்திரத்தையும் தந்துள்ளீர்கள். இதை நாங்கள் இந்த எளிமையான முயற்சி ஊடாக பலப்படுத்துவோம். phone2vote.comனா வலைத்தளம், தொலைபேசி ரெண்டையும் கொடுப்பீங்களா? இந்த எண்ணை நான் எப்பவும் நிரந்தரமா வச்சுக்கலாமா? நான் தேர்தல்ல தோத்து போயிட்டா கூட மக்களோட தொடர்புல இருக்க இந்த எண்ணை நான் நிரந்தரமா உபயோகப்படுத்தலாமா? உங்களுக்கு ஒரு தொலைபேசி எண்ணை வழங்குவோம் மற்றும் உங்க பேர்ல ஒரு வலைப்பக்கத்தை கூட உருவாக்குவோம். நீங்க ஆண்டுக்கு ஒரு தடவை வாடகையை செலுத்தி இந்த எண்ணை நிரந்தரமா பயன்படுத்துங்க. எல்லா வளர்ச்சி பணிகளையும் சேவைகளையும் நீங்கள் வலைப்பக்கத்தில் குறிப்பிடலாம். உங்களின் எல்லா தொலைபேசி எண்களும் செய்திகளும் இதில் பாதுகாக்கப்படும். தொலைபேசியின் மூலமாக உங்களின் பிரச்சனைகளை எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் தெரியப்படுத்தலாம். குறுஞ்செய்திகளாகவும் தெரிவிக்கலாம். எம்எல்ஏ ஐயா, என் பேரு லட்சுமி அம்மா. இந்த தாசில்தார் இன்னும் என் பென்ஷன் பணத்தை கொடுக்கவே இல்லப்பா. என் பேர் சிவா. எனக்கு அவசரமா விதைகளும் உரமும் தேவைப்படுது. ஹலோ, என் பேரு சீதா. எனக்கு 6 மாசமா புலமை பரிசு வழங்கப்படலங்க. தாசில்தார் ஆபீஸா? நான் எம்எல்ஏ ஜெகநாதன் பேசுறேன். லட்சுமி அம்மாவுக்கு ஓய்வூதியம் கொடுக்கலையா? உடனே அந்த பிரச்சனை தீர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த தீர்வு சாதாரண மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையிலான நம்பிக்கையை மேம்படுத்துகிறது. எல்லோரும் சமமான கூட்டாளர்களாகிறார்கள். உரத்தையும் விதைகளையும் சரியான நேரத்துல அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றியா. எங்க குடிநீர் பிரச்சனை தீர்த்து வச்சதுனால நாங்க சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப நன்றி எம்எல்ஏ ஐயா. எனக்கு புலமை பரிசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த முயற்சி எல்லா குடிமக்களையும் உள்ளடக்கும். அவர்கள் புன்னகைகளுடன் இதை ஆராய்வார்கள். நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒரு தேசிய விளையாட்டை விளையாடிக் கொண்டிருப்பது போன்று இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு உங்களுக்கு நன்றி தாயே.